ஹாய் ஜிலு, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மாஃபியாஸ் கம்பேக் இதாண்டா டைட்டில். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தயங்கோட வீட்டை தாண்டா காட்டுறாங்க. நைட் ஒரு 1 o'clock இருக்கும். நம்ம தயங்கோட அம்மா பெட்ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாரோ கார்டன் கிட்ட நடந்து போகிற மாதிரி தோணுது. இப்போ அப்படியே எந்திரிச்சு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஜேகே தான் கையில் ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே நர்வஸாக அப்படியே நடந்துட்டுருக்கான். என்ன இவன் இந்த டைமுக்கு இங்கே எதுக்கு வந்து நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இப்போ எந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் வராங்க. ஜேகே, என்னப்பா என்னாச்சு? இந்த டைமுக்கு இங்கே வந்து நடந்துட்டுருக்க? ம் அது ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான். நீங்கள் இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், என்னன்னு சொல்லு. இந்த டைமுக்கு இங்கே என்ன பண்ணுற? அது இல்லாண்டி தயாங்கிட்ட பேசியே 2 days ஆகுது. மார்னிங் டைம்லலாம் காலே ரீச் ஆக மாட்டேங்குது. நைட்டு 12 o'clock மேலே தான் டவர் இருக்குது. டவர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எப்போ பண்ணாலுமே அவுட் ஆஃப் நெட்வொர்க்னே வருது. ஓ அப்படியா, சரி ஓகே. பேசிட்டியா என்ன? ம் இல்லை ஆண்டி, இப்போவும் கால் ரீச் ஆகலை. பேசியே 2 days ஆகுது ஆண்டி. ஓ ஜேகே, இங்கே பாரு, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. அவனே டைம் இருக்கப்போ கால் பண்ணுவான். நீ மனசில் எதுவும் நினைக்காத, ஓகேவா? அவனோட ஒர்க் அந்த மாதிரி ஜேகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆ இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் டைமுக்கு சாப்பிட்டானா தூங்கினானா எதுவுமே எனக்கு தெரியல. 2 days ஆச்சு ஆண்டி அவன்கிட்ட பேசி. சரி ஓகே ஜேகே, இங்கே பாரு, நைட் டைம் ஆயிடுச்சு. இந்த டைம்லலாம் இங்கே இப்படி நடந்துட்டுருக்காத. போய் படுத்து தூங்கு. கண்டிப்பாக காலையில் கால் பண்ணுவான், ஓகேவா? அப்படின்னு சொல்லி ஜேகேவை மேலே ரூமுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தயங்க ஒரு மாஃபியா. அவன் ஜேகேவை 4 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். 2 பேரும் லவ் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தயாங் பார்த்தீங்கன்னா ஜேகேவை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து அவனோட வீட்டில் விட்டுட்டு உடனே அவனோட ஒர்க்காக ஃபாரின் போயிருப்பான். தயாங்க்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கும், பயங்கர ஒர்க்கில் இருப்பான் அவன். யாருக்கிட்டையுமே கால் பண்ணி பேசுறதுக்கு கூட அவனுக்கு டைம் இருக்காது. அதே மாதிரி தான் ஜேகேட்டையும் கால் பண்ணி பேசுகிறதே பெருசு. அவனை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வீட்டில் விட்டு போயிட்டு 3 மாதம் ஆகுது. அதனால தான் ஜேகே இவ்வளோ வரி பண்ணிக்கிறான். தயாங்க அவன் பார்த்தே 3 months ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி தயாங் சைட் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மீட்டிங் ஹாலில் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கூட அன்றைக்கி ஒரு டீலிங் இருந்திருக்கும். அதை சைன் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அவன் வந்திருக்கான். நம்ம தயாங் பார்த்தீங்கன்னா எப்போ டீலிங் ப்ராஜெக்ட்டுன்னு போனாலுமே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், கண்டிப்பாக சண்டை வந்துடும். இன்றைக்கி தான் ஏதோ ரொம்ப காமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு பாதிக்கு பாதி ஃபுல்லாக ஜேகே ஞாபகமே தான் இருக்குது. ஏன்னா 2 days ஆச்சு ஜேகேட்ட பேசி, அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு மீட்டிங்கில் கான்சன்ட்ரேஷனே இல்லை. இப்போ அப்படியே தான்டா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இப்போ எடுத்து கால் பண்ணுறான். ஜேகே பார்த்தீங்கன்னா அட்டனே பண்ணல. அவன் வீட்டில் போயிட்டு நல்லா தூங்கியிருப்பான். என்னன்னு தெரில, ஏன் அட்டன் பண்ண மாட்டேன்றான். இந்த டைமுக்கு ஃபோனை கையில் வச்சுட்டு முழிச்சிட்டே இருப்பான், நான் எப்போ கால் பண்ணுவேன்ட்டு. ஆனால் ஏன் எடுக்கல? ஏதாவது கோவமா இல்லை தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தயங்கி இப்போ அப்படியே கிளம்பிடுறாங்கந்து. இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே எடுத்து ஃபோனை தான் பார்க்குறான். தயங்கிட்டேருந்து நிறையா மிஸ் கால் வந்திருக்கு. ஸோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான். நல்லா தூங்கிட்டேன். எல்லாம் அவங்க அம்மா சொல்லணும். நான் பாட்டுக்கு ஃபோனை கையில் வச்சுட்டு நடந்துட்டு தான் இருந்தேன். அவங்க சொன்னதுனால தான் போய் தூங்கிட்டேன். இப்போ கால் பண்ணால் எடுப்பானான்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணுறான். பார்த்தா தயாங்க்கு ரிங் போகுது. அதுவே ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏய் அடிக்குது அடிக்குது, ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காதில் வச்சிட்ருக்கான். இப்போ தயாங் அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ தயாங், தயாங் நான் பேசுறது கேட்குதா? ஹலோ. ஏய் ஏய் ஏய், என்ன லைனில் தானே இருக்கேன், எதுக்கு அப்படி பதற? ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ? உன்னை பார்க்காம எப்படி தவிக்கிறேன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டு போயிட்ட. உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஐயோ சரி ஜில்லு, எனக்கு தெரியாதா? நீ சொல்லணுமா என்ன? என்னை பார்க்காம எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம் தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறியா? இப்போது ஃபோனில் தானே பேசுகிற, நேரில் வரணும்னு தோணலல்ல? ஏய் அப்படிலாம் இல்லைடா, வந்துடுவேன். இன்னொரு 2 days வரேன், ஓகேவா? என்ன 2 days வந்துடுவியா? ம் ஆமாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. நிஜமாக தான் சொல்கிறியா?
ஏய் நிஜமாக தான் சொல்கிறேன் ஜில்லு, நம்பு. எனக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியல. வந்துடுறேன், ஓகேவா? சரி, ஓகே. மறந்துடாத. சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து சேரு. புரியுதா? ம், புரியுது புரியுது. சரி, ஓகே. வை, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். ஏய் ஏய் ஏய், என்ன அப்படியே கட் பண்ணிட்டு போகிறேன்ற? ம், வேற வேற என்ன? ஏய் ஜில்லு, என்ன இப்படி பண்ணுற? உனக்கு தெரியாதா என்ன கேட்பேன்னு? அதெல்லாம் நல்லா தெரியுது. நீ கேட்குற ஒன்று கூட கிடைக்காது. மரியாதையாக நேரில் வா, அப்பதான். ஏய், உனக்கு கொன்னுடுவேன் நான். ஏதாவது கொடுக்காம ஃபோனை வச்ச, அவ்வளோதான். ஏய், என்னடா என்ன ஓவரா மிரட்டுற? இந்த உருட்டல் மிரட்டல்லாம் உன் அடியாளங்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்டலாம் காட்டாத. ம், கரெக்டு தான். மற்றவங்கிட்ட இருக்க மாதிரி உன்கிட்ட இருக்க முடியுமா சொல்லு? ஆனால் கொஞ்சம் மனசு இறங்கி வந்து, பாவமே புருஷன் இவ்வளோ கெஞ்சுறானே, பாவம் பார்த்து ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஏய், உனக்கா உனக்கா பாவம் பார்க்க சொல்கிற? அதெல்லாம் எதிர்பார்க்காத. என்னை அப்படியே தவிக்க விட்டுட்டு 3 மாதம் போய் அப்படியே இருந்துக்கிட்டல. ப்ளீஸ், எதுவும் தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒரே ஒரு வாட்டி கொடு போதும், வச்சுட்டு போயிடுறேன். ம், அதெல்லாம் முடியாது, போ. ஏய் ஜில்லு, ப்ளீஸ்டா. என் செல்லம்ல, என் தங்கம்ல, என் அம்முக்குட்டி கூட ஒரே வாட்டி. ஏய், என்ன இப்படி பண்ணுற? சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்க. என்னது தொல்லை பண்ணுறேனா? டேய், கெஞ்சிட்டு இருக்கேன், விடுடா ஒரே ஒரு வாட்டி. அ அ, சரி, கண்ணை மூடு, தரேன். என்னது கண்ணை மூடவா? ஏய், நான் நேரில் கொடுக்க போகிறேன். ஃபோனில் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பில்டப்பா? ஆமாம், கண்ணை மூடினா தான் கொடுப்பேன். கண்ணை மூடிட்டியா இல்லையா? அப்படின்னு சொன்னோடனே தயாங்கு அப்படியே சிரிப்பாயிடுது. இப்போ அப்படியே கண்ணை மூடுறான். இப்போ ஜேகே தான். என்ன போதுமா? என்னது போதுமா? டேய், ஃபோனில் கொடுத்ததுக்கே உச்சந்தால வரைக்கும் ஏறுது. சத்தியமாக முடியல. நான் நாளைக்கே கிளம்பி வந்துட்டா? வாடா, உன்னை வர வேணான்னு யாரோ சொன்னாங்களா? பார்க்கணும், வந்துடு சீக்கிரம்னு தானே கேட்குறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா தயாங் தான் காலில் இருக்கும்போதே ஜேகேக்கு வீடியோ கால் பண்ணுறான். ஏய், என்ன வீடியோ கால் பண்ணுற? ஏய் ஜில்லு, அட்டன் பண்ணு. அந்த முத்தம் கொடுத்த ஒருத்தட்ட பார்க்கணும் போல இருக்கு. ஏய் போடா, அதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ ஒருத்தட்ட பார்க்கணுன்னு கேட்பேன், அப்புறம் கொஞ்சம் கீழே கழுத்தை காட்டுன்னுவேன், அப்புறம் ஷர்ட்டை கழட்டுன்னுவேன். தேவையா உனக்கு? நீ நேரில் வராமல் இனிமேல் எதுவுமே கிடையாது. விட்டா ஃபோன்லேயே குடும்பம் நடத்தி புள்ள பெற்றுவ போல. சரி, ஓகே. அப்போ எதுவும் காட்ட மாட்டேன். ஆமாம், காட்ட போகிறதில்ல, வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கட் பண்ணிடுறான். அட பாவி, கட் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ, மண்டைக்குள்ளே போய் நச்சு நச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கே. சில்லு, போட்டு படுத்துறியே, இப்போவே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே காலையிலேயே பயங்கர மூடாயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான்டா ஒரு 2 days ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த 2 daysமே ஜேகே அப்படியே கால் தரையிலேயே இல்லை, அப்படியே அந்த வீட்டையே சுற்றி வந்துட்டு இருக்கான் சந்தோஷத்தில். எப்போ தயங்க சொன்ன டேட் வரும்ன்ட்டு அப்படியே கேலண்டரே பார்த்துட்டு இருக்கான். அந்த 2 நாள் அவனுக்கு 2 வருஷம் போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி தயங் வரேன்னு சொன்ன நாள் வந்துடுச்சு. ஜேகே காலையிலே எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். தயங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா கிச்சனில் அப்படியே சமைக்கலான்னு போயிட்டு ஒன்றுன்னா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தயங்கோட அம்மா ஃபோனுக்கு தான் தயங் கால் பண்ணுறான். ஏ தங்கம், என்ன என் ஃபோனுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? எப்படி இருக்க? ஆ, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்ன ஒரு மாதிரியே பேசுகிற? ஏன்டா? மம்மி, அது ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு மேட்டர். என்ன சொல்லு? அது ஒன்றும் இல்லை மம்மி, ஜேகேட்ட இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். டேய், நிஜமாவாடா? வீட்டுக்கு வர போறியா? மம்மி இருங்க மம்மி, சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. சரி சரி, சொல்லு சொல்லு. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க்கு மம்மி. என்னால் ஒரு 25 daysக்கு மூவ் பண்ணவே முடியாது. இங்கேருந்து வர முடியாது மம்மி. அடப்பாவி, வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிற? ஆமாம் மம்மி, நான் என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க்கு. தயவு செஞ்சு ஒரு 20 days அவனை எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன். டேய், என்ன விளையாடுறியா? 3 மாதம் ஜேகே வச்சு சமாளிக்க தெரிஞ்ச எனக்கு ஒரு 20 days சமாளிக்க முடியாதா? அதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை. இப்போ இந்த விஷயத்த யார் அவன்கிட்ட சொல்கிறது?
அதுக்கு தான் மம்மி உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் சொல்லிவிடுங்க, ஓகேவா? டேய் பிள்ளையாடா நீலாம், ஏடா இப்படி பண்ணுற? முதல வாயில் கொண்டு போய் தலையை வைக்கிற மாதிரி இருக்கு அவன்கிட்ட போய் சொல்கிறது. அதே தான் எனக்கும். என்ன பிள்ளைக்காக இதை கூட பண்ண மாட்டிங்களா? டேய் தயாங், அவன் கோவப்படுவான் தான், ஆனால் பாவண்டா, என்னடா இப்படி பண்ணுற? மம்மி ப்ளீஸ் மம்மி, வீட்டுக்கு வந்து 10,000 தடவை உங்கள் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் அவன்கிட்ட சொல்லிவிடுங்க, ஓகேவா? ப்ளீஸ் மம்மி, நான் சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான், அதுவும் இல்லாமல் கோவப்படுவான், அழுவ ஆரம்பிச்சிடுவான் மம்மி. அதுக்கப்புறம் அவன் அழுதா என்னால் தாங்க முடியாது, உங்களுக்கு தெரியும்ல. டேய் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, தாங்க முடியாதுன்னா ஃபேனில் கயிறு போட்டு மாட்டிக்கோடா, அதுக்கேண்டா என்ன போய் சிக்க வைக்கிற? மம்மி ப்ளீஸ் மம்மி சொல்லிவிடுங்க, அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஷோ, என்ன பையன் இவன் இப்படி தான் பண்ணுவானா? அதுக்கு எதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவன்கிட்ட வரேன்னு சொல்லணும்? இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ரூமுக்கு தான் மேலே போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே ஆப்போசிட்டில் வரான். இன்றைக்கி அப்படியே ஜேகேயோட ஃபேஸு அப்படியே 10-15 நெய் விளக்க ஒன்றா ஏற்றி வச்ச மாதிரி அப்படியே பிரகாசமாக இருக்குது. ஐயோ, என்னவன் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அம்மா அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாண்டி என்னை பார்க்குறீங்க, என்ன வேணும்? ஆ இல்லைப்பா, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஒரு மாதிரி அழகாக ரெடியாக இருக்க, என்னாச்சு, என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி, உங்கள் பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் அவருக்கு சமைக்கலான்ட்டு கிச்சன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கிச்சனுக்கு போயிட்டே இருக்கான். ஐயோ, இது என்னடா வில்லங்கமாக போச்சு, அவன் பாட்டுக்கு போய் சமைக்க போகிறான், நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு இதுக்கே இந்த திண்டாட்டமாக இருக்குது, என் பையன் எப்படி தான் இவங்ககிட்ட லவ் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பின்னாடியே பயந்துட்டே போகிறாங்க. ஜேகே பாட்டுக்கு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆண்டி என்ன என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க, என்ன காஃபி வேணுமா, போட்டு கொடுக்கட்டுமா? ஆ இல்லைப்பா, அதெல்லாம் வேணாம், உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன சொல்லுங்க. இல்லை, தயாங் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்ப்பா. என்னது லேட் ஆகுமா? ஆ ஆமாப்பா. சரி பரவாயில்ல, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஈவினிங் கூட சமைச்சு கொடுத்துக்கிறேன். அப்போ அது லேட்டுன்னா நீ நினைக்கிற மாதிரி லேட்டு கிடையாது, ஒரு 25 டேஸ் லேட்டாக வருவேன்னு ஃபோன் பண்ணான்ப்பா. அவ்வளோதான் ஜேகே செம்ம கடுப்பாயிரான், அப்படியே கையில் வச்சுருந்த பாத்திரத்தை அப்படியே போட்டுறான் கீழே. ஜேகே என்னப்பா என்னாச்சு? என்ன ஆண்டி என்ன நினச்சிட்டு இருக்காரு அவரு? அவர் பாட்டுக்கு இன்றைக்கி தான் வரேன்னு சொன்னார், இப்போ ஃபோன் பண்ணி இன்னும் 20 நாள் ஆகுன்னா என்ன ஆண்டி அர்த்தம்? ஜேகே ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் கோவப்படாத, அவனுக்கு ஒர்க் அந்த மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் அவனால் அவாய்ட் பண்ண முடியல, அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். சரி ஆண்டி ஓகே, ஏன் அதை எனக்கு கால் பண்ணி அவனால் சொல்ல முடியாதாம்மா? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதாவது கோச்சுப்ப அழுவன் தான் அவனுக்கு கால் பண்ணல. ஆ ஆமாம், உங்கள் பையனுக்கு பிடிக்காது இந்த மாதிரி அழுகிறது கோச்சிக்கிறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இழிச்சிட்டு பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்க பின்னாடி போயிடுவான். இப்போ அப்படி தான் அங்கே ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவையில்லாமல் என்னென்னோ பேசுகிறான், பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். ஆனால் தயங்கோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது அவன் கோவத்தில் தான் இப்படிலாம் பேசுகிறான்ட்டு. ஜேகே சாரிப்பா கோச்சிக்காத அப்படின்ட்டு கம்ஃபர்ட் பண்ண வராங்க. ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்கள கன்சிடரே பண்ணல, அப்படியே மேலே ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறான். போதும் எல்லாம் போதும், இவனுக்காக வெயிட் பண்ணி நான் வீணாக போனதெல்லாம் போதும், நான் கிளம்புறேன், என் அம்மா வீட்டுக்கே போகிறேன். எதுக்கு தான் இவனை லவ் பண்ணனே தெரியல, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனதோட சரி. சரியாக ஃபோன் பேச மாட்டேன்றான், பார்க்க முடியல, என் கூட இருக்க மாட்டேன்றான். லவ் பண்ணும்போது அப்படியே நாய் மாதிரி என் பின்னாடியே சுற்றினான், இப்போ அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டு போயிட்டான். போதும் எல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ கோவமாக அழுதுட்டுருக்கான். இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங் பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு 12 o'clock சம்திங் ஜேகே கால் பண்ணுறான். ஜேகே ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, தயாங் கால் பண்ண கட் பண்ணி விடுறான். ஐயோ கட் பண்ணுறானே, அவ்வளோதான் முடிச்சு விட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. செம்ம கோவத்தில் இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவ்வளோதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டானா முடிஞ்சுது, நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக உட்காண்ட்ருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல. இப்போ அப்படியே தான்டா ஒரு 2 days டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். தயங்கோட அம்மா ஹாலில் உட்காந்து
அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரான். ஆண்டி இங்கே பாருங்க. என்னப்பா சொல்லு. நான் அன்றைக்கி உங்ககிட்ட இப்படி பேசினதுக்கு கோச்சிக்கிட்டீங்களா? ஏய் அதெல்லாம் இல்லை, நான் ஏன் உன் மேலே கோச்சிக்க போகிறேன்? அவன் அப்படி பண்ணதுக்கு நீ கோவப்பட்டது கரெக்டு தான் ஜேகே. நீயும் பாவம் தானே. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுப்பா. ம் சரி ஓகே ஆண்டி. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன். என்னது ஃப்ரெண்டை பார்க்க போறியா? அப்படின்னா பக்கத்தில் இருக்காங்களா இல்லை தூரமாக இருக்காங்களா? இல்லை ஆண்டி, பக்கத்தில் தான் இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஆனால் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறான். இப்போ தயங்கோட அம்மா தான். ஜேகே ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி? இல்லை தயங்க எது உனக்கு கால் பண்ணானா? பேசினியா அவன்கிட்ட? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு அவன் பேரே என்கிட்ட சொல்லாதீங்க, அவனை பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை பார்க்க ஊருக்கு போயிருப்பான். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தயங்கோட அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு அப்படியே வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டோரை யாரும் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அவங்க ஜேகேவாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா தயாங் தான் வந்திருக்கான். டேய் தயாங், என்னடா சொல்லாம கிளம்ப வந்து நிற்கிற? அச்சோ என் தங்கம் எப்படி அழைச்சி போச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்றாங்க. இப்போ தயாங் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இப்போ மேலே ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரூமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டேய் தயாங், என்னடா வந்தது வராதுமா அப்படியே போய் யாரையோ தேடிட்டே இருக்க? என்ன? மம்மி ஜேகேவை தான் மம்மி தேடுறேன், எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓ உங்கள் ஆளை தேடுறீங்க. ம் அவங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாங்க. என்ன ஃப்ரெண்டை பார்க்கவா? ஆமாம் தயாங், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னானா, அதான் நானும் போயிட்டு வந்து அனுப்பிச்சி வச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இப்போ அப்படியே வந்து ஹாலில் உட்காந்துருக்கான். தயாங்கோட அம்மா தான் இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. மம்மி என்ன பண்ணுறீங்க? எனக்கு சாப்பாடெலாம் எதுவும் வேணாம். ஏன்டா என்னாச்சு? சாப்பிடு. அதெல்லாம் வேணாம், ஜேகே வரட்டும், அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். நம்ம 3 பேரும் இன்னைக்கு ஒன்றா சாப்பிட்லாம், ஓகேவா? ஐயோ நான்லாம் சாப்பிட்டேன்ப்பா, எனக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்குது. நீ வேணா உன் ஆள் வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மேலே போயிடுறாங்க. தயாங் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுச்சில் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்கான். இப்போ தயாங்கோட அம்மா நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வராங்க. என்ன மம்மி என்னது இது? இப்படி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? அதுவா, ஊருக்கு போகிறேன். என்னது ஊருக்கு போகிறீங்களா? ஆமாடா, உன் ஆளை பார்க்க நீ வந்துட்ட, என் ஆளை பார்க்க நான் போவேண்ணா. ஓ அப்பாவை பார்க்க போகிறீங்க அதுதானே? ஆமாம். 3 மாதம் நீ பாட்டுக்கு விட்டு போயிட்ட. ஜேகே தனியாக இருப்பான் தானே நான் இங்கே வந்தேன். அப்பா பாவண்டா, அப்பாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? மம்மி ஏன் மம்மி இன்றைக்கே போகணுமா? நான் இப்போ தானே வந்தேன், ஒரு 2 டேஸ் விட்டு போங்களேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்கா நல்ல பிள்ளையா வீட்டிலே இரு, சரியா? நீ எத்தனை நாள் இருந்துட்டு போனாலும் பரவாயில்ல, அவன் கூட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு தயாங். சரி மம்மி, ஓகே தான். இங்கே பாரு, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வெளியே போயிடாத, வீட்டிலே இரு. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கொஞ்சம் அவன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேவா? 2 பேரும் ஜாலியாக இருங்க, நல்லா சமைச்சு சாப்பிட்டு வீட்டிலே இருங்க, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. தயங்கு நல்லாவே புரியுது அவங்க அம்மா எதை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே மம்மி, நான் வேணா வந்து ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா டிரைவர் இருக்காரு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஒரு 9 o'clock இருக்கும். ஜேகே தான் தயங்கோட அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஜேகே என்ன வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அது இல்லை, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். நான் வீட்டுக்கு வரல ஆண்டி, ஷாப்பிங் வந்திருந்தேன் நான் ஃப்ரெண்டு கூட. அம்மாவை பார்த்தேன், அவங்களும் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டு போன்னு கூப்பிட்டாங்க. அதனால் நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஆண்டி. நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க, நான் ஒரு 2 days கழிச்சு வந்துடுறேன். ஏய் என்ன சொல்கிற, அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாம் ஆண்டி, ஏன் என்னாச்சு? இல்லை நான் ஊருக்கு வந்துட்டேன் ஜேகே, அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஐயோ இவன் வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னானே, ஏதோ சர்ப்ரைஸுன்னு நானே. ஆண்டி சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஏதோ சொல்ல வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஊருக்கு வந்துட்டேன் அங்கிளை பார்க்க, அதுதான். ஓகே ஆண்டி பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் 2 daysல வந்துடுவேன், என்கிட்ட ஒரு கீ இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு உடனே திரும்ப தயாங்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன மம்மி என்னாச்சு, வீட்டுக்கு போயிட்டீங்களா?
டேய் அதெல்லாம் வந்துட்டேன். ஜேகே உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டானாடா. இப்போ தான் கால் பண்ணான். என்னது, அம்மா வீட்டுக்கு போயிட்டானா? ம், ஆமாம். ஏதோ ஷாப்பிங் பண்ணும்போது கோயின்சிடெண்ட்டாக பார்த்துருப்பாங்க போல, அதனால் கூப்பிட்டு போயிட்டாங்களாம். நீ என்ன பண்ணுற? ஷோ, நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே, அங்கேயே போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண போகிறான். டேய் தயாங், இங்கே பாரு, நீ பாட்டுக்கு நீ சாப்பிடாம இருந்துடாத. அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்ருப்பான். நீயும் சாப்பிடுடா, காலையில் வந்தது இன்னமும் சாப்பிடாமையா இருக்க? ம், ஆமாம், அவன் கூட தான் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏய் வேணா தங்கம், பாவம் பசிக்கும். என் செல்லத்துக்கு போட்டு சாப்பிடு சரியா? சாப்பிட்டு அப்புறமா அவனை பார்க்க போகலாம். ம், சரி ஓகே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். இப்போ அப்படியே கிளம்பலான்ட்டு கார்கிட்ட போகும்போது திரும்ப தயாங்கு ஒரு கால் வருது. அவன் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை தயாங்க மெயில் பண்ண சொல்லி கால் வருது. இப்போ அப்படியே அவன் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் நேரமாக என்னன்னு தெரில, சென்ட் பண்ணவே முடியல, ரொம்ப எரர் காமிக்குது. இப்போ அப்படியே உட்காந்து பயங்கர டென்ஷனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான்டா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்க அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே கிளாக்கை பார்க்குறான். டைம் 1:00 ஆகுது. என்ன இப்போ 1:00 ஆனால் என்ன? அவனை பார்க்குறதுக்கு டைம் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜேகே வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி போய் கார் நிறுத்திட்டு அப்படியே சைலண்ட்டாக கேட் கிட்ட வரான். ஐயோ, இந்த கேட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணுது. என்ன பண்ணுறது? இந்த வீட்டு மாப்பிள்ளை தான், நான் பாட்டுக்கு தைரியமாக உள்ளே போகலாம் தான். ஆனால் அசிங்கமாக இருக்குது. இந்த டைமுக்கு வந்து என் பொண்டாட்டி வேணும்னு கேட்டா என் மாமியார் என்னை கேவலமாக பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து நிற்கிறான்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்படியே டென்ஷன் தாங்காமல் பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுறான். 2-3 சிகரெட் அப்படியே ஸ்மோக் பண்ணி தூக்கி போடுறான். இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு அதுலேயே ஒரு 1 hour போயிருக்கோம். இப்போ 2:00 ஆகுது. ஜேகே அவன் ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். தயாங் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அந்த காம்பவுண்ட் சேவர் எகிரி குதிச்சு அப்படியே ஜேகேயோட ரூம் கிட்ட இருக்க பைப்பில் அப்படியே மேலே ஏறி வந்துட்டு விண்டோவை பிடிச்சி தொங்குறான். இப்போ அப்படியே மெதுவாக எட்டி ஜேகேயோட ரூம்குள்ளே தான் எட்டி பார்க்குறான். பார்த்தா ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அடடடடா, என் ஜில்லு என்னமா தூங்குது. அப்படியே பிரெட்டு மேலே பட்டர் மிதக்கிற மாதிரியே தூங்குறான். ஐயோ, இந்த தலகாணிக்கு கொடுத்து வச்சிருக்கு, என்னம்மா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே விண்டோவை நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு எட்டி பார்க்குறான். ஏய் ஜில்லு, இங்கே பாரு. டேய் என்னடா பார்க்கவே மாட்டேன்றான். ஏய் ஜில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜேகேக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். ஏய் ஜில்லு, என்ன பார்க்குற? வந்து கையை கொடு. டேய் நீயா? நான் பார்க்குறது கனவா இல்லை நிஜமா? டேய் என்னடா பேசுகிற? நல்லா கண்ணை திறந்து பாரு, உன் புருஷன்டா. ஐயோ ஆமாம் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பிளாங்கெட் எல்லாம் எடுத்து போட்டு வெளியே தான் வரான். ஏய் தயாங், எப்போ வந்த? ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஃபோன் பண்ண மாட்டியாடா? என்னது ஃபோன் பண்ண மாட்டியாவா? ஏய் உன்னை என்ன பண்ணுன்னே தெரியாது. கட்டின புருஷன் பைப்பில் தொங்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு இதுதான் முக்கியமா? ஃபஸ்ட்டு கை விடு. ஆ ஐயோ சாரி, இந்தா பிடிச்சி மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். இப்போ தயங்கும் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே அந்த ரூம்குள்ளே தான் எகிரி குதிக்கிறான். டேய் பைத்தியமாடா உனக்கு? ஏன்டா இப்படி கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? ஏன் கேட்டை திறந்துட்டு உள்ள வர முடியாது உன்னால? எதுக்கு இந்த டைமுக்கு வந்து உங்கள் அம்மா என்ன மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க, அசிங்கமாக இருக்காது? என்னடா இதெல்லாம் அசிங்கம் உனக்கு? ம், என்ன தானே பார்க்க வர? உன்னை தான் பார்க்க வரேன். டைமை பார்த்தியா? 2 மணி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ வந்த? அதெல்லாம் காலையிலே வந்துட்டேன். நீ தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு வந்துட்டியாமே. ஆமாம், எனக்கு என்ன தெரியும், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்தா நான் என்ன பண்ணுறது? உன் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தேன் தெரியுமா? பேசவே கூடாதுன்னு நினச்சேன். இங்கே பாரு ஜில்லு, நானும் அதை தான் சொல்கிறேன். பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே வந்து கட்டி பிடிக்கிறான். ஏய் தள்ளி போடா, கொண்டுடும் உன்னை. என்னென்ன பண்ண? வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்ட. இவ்வளோ நாள் என்னை ஏங்க வச்சல, இப்போ நீ மட்டும் கேட்டோன்னே எல்லாம் கொடுப்பாங்களா? ஏய் வேணாம், ரொம்ப அலைய வைக்கிற. அப்புறம் பாரு, இருக்கிற வெறியில் இழுத்து போட்டு ஏதாவது பண்ணிடுவேன். ஆ பண்ணுவேன், நீ பண்ணுற வரைக்கும் நான் கம்மனாக இருப்பேன். ஏ ஜில்லு, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையாக வந்தேன்னு தெரியுமா?
அதுவும் இல்லாமல் உனக்காக கஷ்டப்பட்டு இந்த டைமுக்கு அப்படியே செவ்வரேறி குச்செல்லாம் வந்திருக்கேன். ஏய் கம்முன்னு போயிடு. நானும் அவனை செவ்வரேறி குச்சிப்பான்னு சொன்னேன். ஏன் ஒரு கால் பண்ண முடியாதா? இல்லைன்னா காலையில் வைக்க வெயிட் பண்ண வேண்டியது தானே? நானே வந்திருப்பேன். கரெக்டு ஜில்லு, நானும் அப்படி தான் நினச்சேன். பேசாமல் காலையில் போய் பார்க்கலான்னு தான் நினச்சேன். தூக்கம் வந்துச்சா அப்படியே பெட்ரூம் போனேன் பாரு, அவ்வளோதான், அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டேன். அம்மா மூடாயிடுச்சு தெரியுமா? ஏய் பைத்தியமா உனக்கு? ரூமை பார்த்ததுக்கெல்லாமாடா மூடாவ? அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த ரூமில்? என்ன இருந்துச்சா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஜில்லு, எனக்கு தான் தெரியும். ரூமை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே இந்த பெட்டை பார்த்தோடனே நீ தான் மைண்டுக்கு வந்த. அப்படியே முன்னாடி நாள் நீ பாட்டு கேட்டுட்டு இருந்த அந்த ஹெட்செட்டு, அங்கே இருக்க பில்லோ, அப்படியே இங்கே களைஞ்சி போயிருக்க அந்த பிளாங்கெட்டு, எப்படிலாம் கட்டி பிடிச்சி தூங்கியிருப்ப. குளிருதுன்னு எப்படி போத்தி போத்தி படுத்திருப்ப. ம், அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே என்னமோ ஆயிடுச்சு. ஆட பாவி, இப்படிலாம் மைண்டில் நினச்சிட்டு அதை பார்த்தீன்னா அப்படி தான் ஆகும். ம், அது மட்டும் இல்லை, கபோர்டில் ஓப்பன் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக ஒன் ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. பாத்ரூமை ஓப்பன் பண்ணால் காலைல நீ குளிச்சுட்டு வந்த ஸ்மெல்லு இன்னுமே போகல. அப்புறம் நீ கழட்டி போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப மூடாயிடுச்சு. ம், அப்புறம் அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் என்ன பண்ணுறது, அதானே இல்லையே. அதனால அப்படியே உன் ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சி பெட்டில் போட்டு உருண்டுட்டு இருந்தேன். டேய் அறிவில் உனக்கு? ட்ரெஸ்ஸு துவைச்சி மடிச்சு வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என்னடா கபோர்ட்லாம் கழிச்சு போட்டு வந்துட்டியா என்ன? ஏய் நான் ஏன் கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எடுக்க போகிறேன்? அதில் ஒன்றுமே இருக்காது. நீ அதை ஃபுல்லாக துவைச்சி மடித்து வச்சுட்ட. ம், பின்ன காலைல குளிச்சுட்டு பாத்ரூமில் கழட்டி போட்டு வந்த பற்றியா அந்த ட்ரெஸ்ஸு தான் அப்படியே கட்டி பிடிச்சி. ஷோ போது நிறுத்து, சும்மா ஏதாவது பேசிகிட்டே இருக்காது. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சது அவ்வளோதான். ஏய் நான் இந்த வீட்டை மாப்பிள்ள, என்ன என்ன சொல்லிடுவாங்க? ஆமாம் கரெக்டு தான், நீ இந்த வீட்டு மாப்பிள்ள தான். ஆனால் ஒழுங்காக கேட் ஓப்பன் பண்ணிட்டு டோர் வழியாக வந்திருக்கணும். இப்படி எகிரி குதிச்சு வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். தயங்கோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகே பேச பேச அவன் லிப்ஸ்லேயே தான் இருக்குது. ஏய் நான் பேசினா என் கண்ணை பாரு, அங்கெங்க பார்த்துட்ருக்க? ஐயோ நான் என்ன பண்ணுறது, என்னை எது இழுக்குதோ அதுகிட்ட தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸே பார்த்துட்ருக்கான். இப்போ தயாங் தான் அப்படியே ஜேகே கிட்ட ரொம்ப பக்கத்தில் வரான். ஏய் என்னடா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டுட்டு இருக்கும்போதே தயாங் தான் அப்படியே அவனை பிடிச்சி வாலில் லாக் பண்ணி பயங்கரமாக ஒரு லிப் லாக் பண்ணுறான். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ரெண்டு பேத்துக்கும் அப்படி கிஸ் போயிட்டு இருக்குது. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. தயாங் தான் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஜேகேயோட பேக்கில் அவன் கையை வச்சு அப்படியே பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். ரெண்டு பேருக்கும் அங்கே செம்மையாக கிஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகேயோட ரூம் டோரை அவங்க அம்மா தான் நாக் பண்ணுறாங்க. ஏய் ஏய் தயாங் விடு தயாங், அம்மா கதவை தட்டுறாங்க, விட்றா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு வேறு டைமே கிடைக்கலையா? நைட்டு 2 மணிக்கு கூட தூங்க மாட்டாங்களா அவங்க? தள்ளிப்படா, நீ 2 மணிக்கு வருவேன்னு அவங்களுக்கு என்ன கனவா வந்திருக்கும்? தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். தயாங் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறான். என்ன மம்மி எதுக்கு இந்த டைமுக்கு வந்து கதவை தட்டுறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, எதுவும் ரூமில் சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தேன். ஆ அது அது வந்து மம்மி. என்னடா என்னாச்சு, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? ஆமாம் ஆமாம் மம்மி, பூனை ஒன்று உள்ளே குதிச்சிருச்சு. ஐயோ அந்த திருட்டு பூனை எங்கேயும் வந்துருச்சா? எப்போ பார்த்தாலும் கிச்சனில் வந்து எல்லா பாலையும் குடிச்சிட்டு போயிடும். ஆமாம், என்னடா இது உன் லிப்ஸில் என்னாச்சு? ஐயோ கடிச்சு வச்சது வேற மார்க் அடிச்சு போலியே. டே ஜேகே உன்னை தானே கேட்குறேன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மம்மி, அந்த பூனை தான் புரண்டிருச்சு. டேய் லூசாடா நீ, பூனை புரண்ட அளவுக்கு என்ன தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தியா அதை? ஆமாம் மம்மி, பார்க்க வேற நல்லா அழகாக இருந்துச்சா, அதனால வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப சேட்டை பண்ணி புரண்டிருச்சு. இப்படிலாம் பண்ணாத ஜேகே, அது சரியான திருட்டு பூனை. அது வந்தா இனிமேல் துரத்தி விடு, ஓகேவா? ஓகே மம்மி, துரத்திடுறேன் போட்டும். சரி ஓகே தள்ளு, நான் கூட படுத்துக்கிறேன். என்னது என் கூட படுக்கிறீங்களா?
ஆமாம் என்ன பாரு இப்போ மூஞ்செல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். இப்போ தயாங் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே சைடில் ஜேகேவை பார்க்குறான். ஜேகேக்கு பயம் ஆயிடுது. அப்படியே உள்ளே போன்ற மாதிரி சைன் பண்ணுறான். டே ஜேகே என்னடா நின்றுட்டே இருக்க வந்து படுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜேகே இப்போ அப்படியே தயாங்க தான் பார்க்குறான். ஜில்லு லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்கிறான். இப்போ ஜேகே தான் தயங்க சொன்னோன்னே அப்படியே ஓடி போயிட்டு அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டான். லைட் ஆஃப் பண்ணதுனால ரூமே ஒரே இருட்டாக இருக்குது. தயாங் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் கூட ஜேகேயோட கன்னத்தில் அப்படியே ஒரு முத்தம் கொடுத்துட்டு வெளியே போயிடுறான். அடு பாவி பொறுக்கி இப்போ கூட கொடுக்கணுமாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அப்படியே சைலண்ட்டாக வந்து படுத்துக்கிறான். டே ஜேகே உன் ரூமில் என்னமோ இருக்குடா, எனக்கு இன்னும் இப்போ யாரும் இப்படி போன மாதிரியே இருக்கு. ஐயோ மம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ரூம்லாம் ரொம்ப நல்ல ரூம் தான் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தூங்க சொல்கிறான். இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேயோட அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. ஜேகே இப்போ அப்படியே சைலண்ட்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். பார்த்தா ஹாலில் லைட் ஆனில் இருக்குது. தயாங்கங்க ஹால்லேயும் இல்லை. ஜேகே அப்படியே தயாங்க தேடிட்டு அப்படியே கீழே வெளியே தான் போகிறான். தயாங் பார்த்தீங்கன்னா அந்த கார்டனில் தான் ஒளிஞ்சிருக்கான். ஜேகேக்கு கண்ணே தெரில, அப்படியே இருட்டில் ஒன்றுமே தெரில. அவன் பாட்டுக்கு தயாங்க தேடிட்டே போகிறான். இப்போ தயாங் தான் ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். ஏய் என்ன தயாங் பண்ணுற, பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கட்டி பிடிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். தயாங்க்கு சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே ஜேகேவை அங்கேயே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தயாங் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜேகேவோட டிஷர்ட்குள்ளே கையை விட்டு அவனோட செஸ்ட்டு ஹிப்புன்னு எல்லா இடத்துலையும் அப்படியே கை வச்சு பயங்கரமாக தடவுறான். இப்போ தயாங் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் கழட்டுறான். ஏய் என்ன பண்ணுற, எதுக்கூட இதெல்லாம் கழட்டுற? ஏய் வேணாம் ஜில்லு, இதுக்கு மேலே என்ன கண்ட்ரோல் பண்ணாத, சத்தியமாக முடியாது. இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். அதுக்கு இப்படி தான் கார்டன்லேயே பண்ணுவாங்களா? ஏய் வேற என்ன பண்ணுறது, நான் சும்மா அப்படியே மேலோட்டமாக பண்ணிக்கிறேன், திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி திருப்புறான். ஏய் என்னடா பண்ணுற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே இருக்க வீட்டோட கார் ஷெட்டுடா அது. என்னடா இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, ஷெட்டு லாக்கில் இல்லையா? அதெல்லாம் இல்லை, ஈவினிங் தான் நான் வந்து கார் நிறுத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன், லாக்லாம் பண்ணல, ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஜேகே சொல்கிறான். இப்போ ரெண்டு பேரும் தான் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு அந்த ஷெட்டோட ஷட்டரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 கார் நின்றுட்டுருக்கு. எல்லாமே ஜேகேயோட தான். ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே தயாங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஒரு கார் கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணி 2 பேரும் உள்ளே தான் போகிறாங்க. ஏய் என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை உனக்கு முன்னாடியே தெரியுமா கார்லாம் அன்லாக்லேயே விட்டுருக்க? ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இன்றைக்கி தான் மறந்து போய் லாக் பண்ணாமல் போயிட்டேன், எல்லாம் உன் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங்க பார்க்குறான். இப்போ ஜேகே தான் பாதி கழட்டியிருக்க தயாங்கோட ஷர்ட்டை அப்படியே ஃபுல்லாக அன்பட்டன் பண்ணுறான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகே மேலே ஓவர் ஆகிட்டு 2 பேத்துக்கும் அங்கே செம்மையாக போகுது. இப்போ அப்படியே தான்டா ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப்டர் காட்டுறாங்க. தயாங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் மூடில் ஜேகேட்ட பண்ணும்போது அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஏய் என்னாச்சுல்லு, ஏன் இப்போ ஸ்டாப் பண்ண, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அவன் கையிலேருந்து எதையோ எடுத்து தயாங்கிட்ட நீட்டுறான். தயாங் இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். ஏய் என்னது இது? ஏன் என்னன்னு உனக்கு பார்த்தா தெரியலையா? ஃப்ளேவர். அது தெரியுதுடா, ஃப்ளேவர்னு எனக்கும் தெரியுது, அது எதுக்கு இப்போ கொடுக்குற? ஏய் தயாங் எதுவும் கேட்காத, இந்தா புடி, நீ ஃப்ளேவர் யூஸ் பண்ணாதான் நான் பண்ணவே விடுவேன், இல்லைன்னா பண்ண வேணாம். ஏய் கட்டு பேத்தாத, ஒழுங்காக சொல்லு ஜில்லு, என்ன எதுக்கு இப்போ யூஸ் பண்ண சொல்கிற? லவ் பண்ணும்போது எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் இப்படி தான் ஃப்ளேவர் யூஸ் பண்ணியா? ஷோ அதுக்கு இல்லை, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ, நீ வீட்டுக்கும் சரியாக வரமாட்ட, நான் மட்டும் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்றுன்னா? என்னடா பேசுகிற? ஏதாவது ஒன்றுன்னா? ஆமாம் ஏதாவது ஒன்று ஆக தான் செய்யும். ஏன் உனக்கு அதெல்லாம் வேணாமா? வேணும் தான், ஆனால் இப்போ வேணாம். நீ ஒழுங்காட்ட பேச மாட்டேன்ற, வீட்டுக்கும் வரமாட்டேன்ற, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன என்ன முடிவு சொல்லு? ஒன்றும் இல்லை, நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் யூஎஸ் போக போகிறேன். நீ போய் உன் ஒர்க்கை பாரு, 2 பேத்துக்கும் எப்போ தோணுதோ அப்போ மீட் பண்ணிக்கலாம்.
ஓஹோ! இதான் மேட்ரா? நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்தேனே இன்னைக்கு. இன்னும் சொல்லல வேற அத. என்ன? என்ன குட் நியூஸ்? சொல்லு பார்க்கலாம். அது ஒண்ணும் இல்ல. என்னால என் ஜில்ல பிரிஞ்சு இருக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் அது ஞாபகமாவே இருக்கா. அதனால இனிமே ஃபாரின் போ வேணாம். இங்கேருந்தே ஒர்க் பண்ணலாம். அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு தான் வந்தேன். நீ என்னடான்னா இப்படி சொல்ற? சரி ஓகே. ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ போறதுன்னா கிளம்பு. ஏய் என்ன சொல்ற? நிஜமாவா? இனிமே நீ இங்க தான் இருப்பியா? என் கூட? நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீ தான் வேற பிளான் பண்ணி வச்சிருக்கியே. பரவாயில்ல. எனக்காக நீ இன்னும் இங்கே இருக்க வேணாம். கிளம்பு. ஜேகேக்கு தயாங்கின்மே இங்கே தான் இருப்பேன்னு சொன்னோன்னேவே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது. அப்படியே தயாங்க பிடிச்சி இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறான். இப்போ தயாங் தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜேகேயோட கண்ணை பார்க்குறான். ஆ சொல்லு ஜில்லு, என்ன பண்ணலாம்? ஃப்ளேவர் யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த ஃப்ளேவரை தூக்கி போட்டுடுறான். இப்போ தயாங் தான் பெர்மிஷன் கிடைச்சோன்னே பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறான். ரெண்டு பேத்துக்கும் அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இன்டிமேட்டாக போகுது. அதுக்கப்புறம் தயாங் ஃபாரின் போவே இல்லை, அப்படியே ஜேகே கூட இருந்துடுறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒன் ஷாட்டை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஜில்லு.